வணக்கம். அஹிம்சை இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மனசுக்கு வர்றது என்ன? மத்தவங்கள துன்புறுத்தாம இருக்கிறது. அதாவது நான் வயலன்ஸ் இல்லையா? ஆனா அதோட அர்த்தம் அவ்வளவுதானா? இல்லவே இல்ல. அஹிம்சைங்கிறது நம்ம மனசையே அடக்கி ஆள்றதுக்கு ஒரு சூப்பரான வழி. அதோட அளவற்ற சக்திய வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு சாவின்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த அற்புதமான ஞானமெல்லாம் நமக்கு எங்கிருந்து கிடைக்குதுன்னா காஞ்சி மகாபெரிவாவோட தெய்வத்தின் குரல் தொகுப்புல இருந்துதான். அவரோட போதனைகளை அடிப்படையா வச்சுதான் அஹிம்சையோட உண்மையான பரிமாணத்தை நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அஹிம்சையோட உண்மையான நோக்கம் வெளி உலகத்துல வன்முறைய தடுக்கிறது மட்டும்தானா, இல்ல நம்ம மனசுக்குள்ளேயே கட்டுக்கடங்காம ஓடுற எண்ணங்களை அடக்கிறதுக்கா? இதுக்கான விடையை தான் நாம தேட போறோம். முதல்ல நம்ம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். உண்மையான அஹிம்சைங்கிறது வெறும் உடம்பளவுல செய்யற ஒரு செயல் மட்டும் கிடையாது. அதுக்குள்ள 3 அழகழகான நிலைகள் இருக்கு. இதுல முதல் அடுக்கு செயல், அதாவது நம்ம உடம்பால யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது. 2வது வாக்கு, நம்ம பேச்சால நம்ம வார்த்தைகளால யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது. ஆனா இது ரெண்டையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது 3வது அடுக்கு, அதுதான் நம்ம மனம். ஆமாங்க, நம்ம எண்ணங்கள்ல கூட அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருக்கிறது தான் அஹிம்சையோட உச்சபட்ச நிலை. அப்பப்பா, என்ன ஒரு அழகான உதாரணம் பாருங்க. நமக்கு யாராவது கெடுதல் செஞ்சா அவங்கள எதிரியா பார்க்காம தெரியாம தப்பு பண்ற ஒரு குழந்தையா பார்க்கணுமா? அவங்க மேல வெறுப்ப கொட்டாம கருணையோட அவங்க திரும்பவும் அந்த தப்ப செய்யாம தடுக்கிறது தான் உண்மையான அஹிம்சை. இங்க பழி வாங்குற எண்ணத்துக்கே இடமில்ல பாத்தீங்களா? சரி, இப்போ இந்த பகுதியோட மைய கருத்துக்கே வந்துட்டோம். அஹிம்சையோட பிரதான நோக்கம் வெளி உலகத்துல அமைதிய உருவாக்குறதில்ல, நம்ம மனசையே அடக்கி ஆடுறதுதான். மகா பெரியவா நம்ம மனச ஒரு மதம் பிடிச்ச யானையோட ஒப்பிடுறார். அது கண்ட்ரோல் இல்லாம இஷ்டத்துக்கு அலையும் போது குழப்பத்தையும் அழிவையும் மட்டும்தான் கொண்டு வரும். நமக்குள்ள வர்ற கோபம், பொறாம, வெறுப்புன்னு எல்லா நெகட்டிவ் உணர்வுகளும் இந்த கட்டுப்பாடு இல்லாத மனசோட விளைவுதாங்க. ஆனா அதே யானை பலம் கொண்ட மனச அஹிம்சைங்கிற அங்குசம் வச்சு கட்டுப்படுத்தினா என்ன ஆகும்? அதோட அளவிட முடியாத சக்திய நல்ல விஷயங்களுக்கு, ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பயன்படுத்த முடியும். மனச முழுசா ஜெயிச்சதுனாலதான் ஆஞ்சநேயர் மாதிரி ஆளுங்களால அவ்வளவு பெரிய சாதனைகளை செய்ய முடிஞ்சது. இதுதான் அஹிம்சையோட உண்மையான பவர். நாம நம்ம மனச கட்டுப்படுத்துறதுக்காக அஹிம்சைய கடைபிடிக்கும்போது ஒரு அற்புதமான விஷயம் தானா நடக்குது. அது ஒரு பக்க விளைவு மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற உலகத்திலயும் ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்துது. இத அவாந்தர பிரயோஜனம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் மாதிரி. நாம ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணும்போது நாம எதிர்பார்க்காமலே கிடைக்கிற ஒரு போனஸ் நன்மை. இங்க நம்மளோட முக்கிய நோக்கம் மனச கட்டுப்படுத்துறது. ஆனா அதோட போனஸா வெளி உலகத்துல அமைதி தானா பரவுது. சூப்பர்ல? இந்த கருத்து ஒண்ணு புதுசு இல்ல. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே பதஞ்சலி முனிவர் தன்னோட யோக சூத்திரத்துல இத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். இதோட அர்த்தம் என்னன்னா, செயல், சொல், எண்ணம்னு 3லயும் அஹிம்சையை முழுசா கடைபிடிக்கிற ஒருத்தர் பக்கத்துல இருந்தா கொடூரமான விலங்குகள் கூட தங்களோட இயல்பான விரோதத்தை மறந்து அமைதியாயிடுமாம். அந்த நபரோட அமைதியான அதிர்வலைகள் அவரை சுத்தி இருக்கிறவங்களோட பகைமை உணர்ச்சியும் தணிச்சிடும். இதுதான் அந்த அவாந்தர பிரயோஜனம். ஓகே, அஹிம்சைங்கிறது எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்துமா? இதுல விதிவிலக்குகளே கிடையாதா? நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இதை எப்படி ஃபாலோ பண்றது? நம்ம சாஸ்திரங்கள் இதுக்கு ஒரு ரொம்ப நுணுக்கமான வழிய காட்டுது. இங்க பாருங்களேன், அஹிம்சைய கடைபிடிக்கிறதுல ஒரு துறவிக்கும் நம்மள மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு துறவியோட அஹிம்சை ரொம்ப முழுமையானது, சமரசமே இல்லாதது. அவங்க ஒரு செடியோட இலைய கூட கிள்ளக்கூடாது. ஆனா குடும்பம், சமூகம்னு கடமைகள் இருக்கிற இல்லறத்தார்களுக்கு சில விதிவிலக்குகள் உண்டு. உதாரணத்துக்கு, தர்மத்தை காப்பாத்த நடக்கிற ஒரு போர், இல்ல சமூகத்தோட நல்லதுக்காக யாகத்துல கொடுக்கப்படுற பலி, ஏன் ஒரு கொடிய குற்றவாளிக்கு கொடுக்கப்படுற மரண தண்டனை கூட வெளிய பாக்கறதுக்கு வன்முறையா தெரியலாம். ஆனா அதோட நோக்கம் பொது நன்மைங்கிறதால அது பாவமா கருதப்படுறதில்ல. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரோம். ஒரு செயல் வன்முறையா இல்லையான்னு எதை வச்சு முடிவு பண்றது? அந்த செயலை வச்சா? பதில் ரொம்ப சிம்பிள். ஒரு செயலோட வெளித்தோற்றத்தை விட அதுக்கு பின்னால இருக்கிற நோக்கம்தான் முக்கியம். தனிப்பட்ட வெறுப்போடையோ சுயநலத்தோடையோ செய்யற ஒரு சின்ன விஷயம் கூட ஹிம்சைதான். ஆனா துவேஷமே இல்லாம பொது நலனுக்காக செய்யப்படுற பெரிய செயல்கள் கூட அஹிம்சையோட பாதையில ஏத்துக்கப்படுது. அப்போ நாம என்ன செய்யணும்? நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கு முன்னாடியும் ஒரு செகண்ட் நின்னு நம்ம நோக்கத்தை யோசிச்சு பார்க்கணும். நான் இத அன்புல செய்யறனா இல்ல வெறுப்புல செய்யறனா?
இந்த ஒரு சின்ன சுய பரிசோதனை அஹிம்சை பாதையில நம்மள ரொம்ப தூரம் கூட்டிட்டு போகும். இந்த கொள்கைய உங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு நீங்களும் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.